ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்துலேயே எனக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம சரியான இதில் நம்ம இனிமேல் இது பண்ணால் மட்டும்தான், வேலை பார்த்தா மட்டும்தான் நல்ல ஒரு சேலரி எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எதையும் எதிர்பார்க்க வேண்டிய இது கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, நான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் இது பண்ணுறீங்க? எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியான இதில் நம்மளுக்கு எதிர்பார்க்கல, பண்ணலை, செய்யலைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னோடனே, இல்லைங்க, நான் முன்னாடியே உங்களுக்கே தெரியும், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வேறு கம்பெனியில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் அந்த கம்பெனிக்கே நான் வந்தேன். அப்படி இருக்கிறப்போ அவங்க என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு தான் முதல்ல இது பண்ணாங்க. நானும் அதுக்காக தான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கெலாம் பண்ணேன். 2 ஹவர்ஸ் அதிகமானா கூட அந்த 10,000 சேலரிக்கு தான் நான் வேலை பார்த்து கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி திடீர்னு புதுசாக ஒரு ஆளை போட்டதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த அளவுக்கு ஒன்றும் இது பண்ணலை. எதாக இருந்தாலும் ஒரு இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடையாத மாதிரி பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எதையுமே சரியான இதில் நம்ம கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணும். இவங்களுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு இருக்காமல் தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் இனிமேல் எதையுமே நம்ம இது பண்ண போகிறதுக்குள்ள இருக்குது அப்படின்னோடனே, நீ அதெல்லாம் நினைக்காத, எதையுமே நம்ம இதாக தான் நினைக்கிறோம். அதுக்காக இப்போ நானுமே 7 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஒரு 3 இயர்ஸ் இன்க்ரிமெண்ட்டே இல்லை தான். இருந்தாலும் நான் ஏன் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி, கண்டிப்பாக அவங்க நம்ம ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்க இது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தானே நான் இருந்தேன். அதே மாதிரியே நீயும் இப்போ போய் நீ அந்த கம்பெனியில் சேர்ந்து ஒரு 1 இயர் தான் இப்போ 1 இயரே நீ முடியலன்னு ஒரு மாதம் இருக்குது. அப்படி இருக்கப்போ நீ ஏன் தேவையில்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்க? 1 இயர் இது பண்ணாமே நீ எதுக்கு தேவையில்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, இல்லைங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. எனக்கு எனக்கு என்னென்னா, அவங்க இன்க்ரிமெண்ட் இது பண்ணனாலும் பரவாயில்ல. எனக்கு அப்புறம் இப்போ 2-3 மாதமாக முன்னாடி வந்த ஒரு பொண்ணுக்கு அவங்க எல்லாமே அந்த பொண்ணு கரெக்டாக பண்ணுற மாதிரி பாராட்டுறது என்ன, எல்லாமே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அவங்கள தான் கொஞ்சம் இது முன்னுரிமை கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது. நான் 1 இயராக எவ்வளோ ப்ராஜெக்ட்டுக்கு டைப்பிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நான் அவ்வளோ இது கஷ்டப்பட்டுருக்கேன். அப்போ என் ஒர்க்குங்கிறது தெரியாமல் போயிடுச்சுல, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே, சரி விடு, நீ அதெல்லாம் விட்டுரு. நம்ம என்றைக்குமே நம்ம இப்போ ஒருத்தவங்கள பாராட்டுறதோ நம்மளை பாராட்டுறதோங்கிறது முக்கியம் கிடையாது. நீ உன் வேலையை கரெக்டாக செஞ்சியா, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்கவுங்கள கிடைக்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஏதோ மேனேஜர் அவங்களுக்கு ஏதோ ஒரு ரிலேட்டிவாக இருக்கும், அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு சொந்தம், ஏதோ ஒரு லிங்க் இருக்கும். அதனால அவங்கள இந்த மாதிரிலாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு விஷயம் இல்லாமல் எதுவும் யாரும் செய்ய மாட்டாங்க, உனக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு. ஆமாங்க, அது உண்மை தான். அவர் மேனேஜர் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆள் தான் அவர். ஆனால் இந்த பொண்ணு கொஞ்சம் அழகாக இருக்குது, நான் இல்லைங்கல. இருந்தாலும் ஒர்க்குங்கிறது வேறு, இதுங்கிறது பர்சனலுங்கிறது வேறு இல்லைங்க அப்படின்னோடனே, அவர் இந்த மாதிரிலாம் பேசினா தான் அந்த பொண்ணு வழிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஆளாக இருப்பார். இப்போது நீ எல்லாம் மேரீடு, அதோட நீ எல்லாம் அந்த மாதிரி டைப் கிடையாது அப்படிங்கிறதுனால அவர் இவங்கள்ட்டெல்லாம் என்னத்தை இது பண்ணி இதாக போகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஆளாக இருப்பார் அப்படின்னோடனே, அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அவர் பேசுகிறது நடந்துக்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ. அது எதுக்காவது ஒரு காரணத்தோடு தான் அதெல்லாம் பண்ணுவாங்க, நமக்கு அது தேவையில்லம்மா அப்படின்னோடனே, ஆமாங்க, அது உண்மை தான். நானும் 2-3 தடவை பார்த்துட்டேன். அவர் ஏதோ ஒரு மோட்டிவாக தான் அந்த பொண்ணுக்கிட்ட நெருங்கிட்டு இருக்காரு, அதுங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் விட்டு தள்ளு, நம்மளுக்கு தேவையில்ல. நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்தை பற்றி நம்ம எதுவும் நீ சொல்லிக்கணும். நீ வேலைக்கு போறியா, அறியா, உன்னோட 10 பேர் வேலை பார்க்குறாங்களா, அதே மாதிரி நீயும் இருந்துட்டு போயிடாதான் நல்லது. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் போகட்டும். அப்புறம் வேணால் வேறு இடத்துல மாற்றிக்கலாம். இது உனக்கு டைமிங்கும் செட் ஆகுது, பிள்ளைங்கள பார்த்துக்கிறதுக்கு, பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஓகேவாக இருக்குது இந்த டைமிங்கு அப்படின்னு சொன்னோன்னே, அது சரி தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க. நான் டைமிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது, பண்ணுது செய்யுது. நீங்கள் சொல்கிறது ஒரு சில விஷயத்தில் கரெக்டு தான். நம்ம எதையும் இது பண்ணக்கூடாது. நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகுது, ஒன்றும் இதாகிறதுக்கான வாய்ப்புங்கிறது நம்மளுக்கு கிடையாது. எதையுமே நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கிறத தாண்டி நம்மளுக்கு இது நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத தான் நம்ம இது பண்ணணுங்க அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம், அதை தான் நம்ம எதிர்பார்க்கணும், பண்ணணும், செய்யணும். அதை தவிர நீ தேவையில்லாதெல்லாம் எதையும் யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் அவர் வேலைக்கு கிளம்பிட்டாரு. நானும் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பல குழப்பத்தில் இருந்தேன். என்னவோ ஏதோ இப்படி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் போக போக தான்
எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. அதாவது இந்த விஷயத்த வந்து நம்மளுக்கு அடுத்த ஒரு இதுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு இதாகவே புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு சொல்லலாம்.